இன்றைய செய்தி சாதனை திட்ட பிரச்சாரம். ஜாக்டோஜிய போராட்டம், ரியல் எஸ்டேட் ஆணையம் தில்லுமுள்ளு, வீட்டு வரி பத்திர தில்லுமுள்ளு, எல்லா கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம், பால் கட்டணம், எல்லா கட்டணங்களும் உயரும். கட்டணம் உயர்த்தாத துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பாமக பிரேமலதா ஒரு மனித பிறவி, மனுஷனாக பிறந்தால் மனுஷனாக பார்க்கணும். எங்கே எச்சா கொடுக்குறாங்களோ அங்கே போகிறது. இது இது யோக்கியதாம்சமா அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். கணவரை விட்டு போட்டு காசு கொடுக்குற பக்கம் போகிற மாதிரி எச்சா கொடுத்தா போகிறதுங்கிறது இது அயோக்கியத்தனம். அது ராமதாஸ் இத்தனை வயசுக்கு பிறகு வீட்டில் எல்லாரோட வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் வெளிக்கொணர முடியாது, எல்லாமே வெளிக்கொணர முடியாது. அதை சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் புத்தி நாசமாகி போச்சு அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கிறார். இந்த காங்கிரஸ் தலைவர் நடக்க மாட்டான். ஒன்றுக்கு அவன் அவசரம் எடுத்து ஒன்றுக்கு ஊற்ற முடியாது. அவனுக்கு அதுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணணும். அவனெல்லாம் தலைவர். அப்புறம் குழப்பம் எப்படி இருக்குது? இவனை எல்லாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அந்த தேசவிரோத பிரிவினைவாதங்களை எல்லாம் கண்டு கொள்ள வேண்டும். கருணாநிதிக்கு நினைவு சின்னம் அது இதுக்கெல்லாம் எத்தனை பணம் ஆச்சு அப்படின்னு கணக்கு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் அவங்க சொத்தில் ட்ரஸ்ட்டில் கொடுக்கணும். ஒவ்வொரு அமைச்சர்களும் மாதம் மாதம் எத்தனை செலவு பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்று கூத்துறதுக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லை குழந்தைகளுக்கு. நீங்கள் மாதம் எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க? எங்கே பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம், இது போன்ற வில்லங்க விவகாரமெல்லாம் இருக்குது. இது எல்லாம் களைந்து எறிந்து இந்து தர்மம் சனாதனம் வெல்வதற்காகத்தான் மதுரையில் 22ஆம் தேதி முருக பக்தர் மகாநாடு ஜெய் ஜெகத் விஸ்வகுரு பாரதம்.